முன்னாடி இருக்கும்போது எனக்கு அந்த பொண்ணை லவ் பண்ணீங்க? எனக்கு பிடிச்சிருந்தது லவ் பண்ணேன். வாழ்றதுக்கு உங்களுக்கு ரெண்டு பேருமே எனக்கு வேணாம் மேடம். டொமஸ்டிக் வயலன்ஸ் இதெல்லாம் நீ ஃபைல் பண்ணியானா இப்படி கிடைச்சிடும். இவங்க வந்து 19 பொண்டாட்டி வச்சுக்கிறதா? 500 பொண்டாட்டி கூட வச்சுக்கலாம். அது அவன் அதான் ஊராடாது. இவன் பொண்டாட்டி அவன் வச்சிருக்கேன்றியா, அவன் பொண்டாட்டி இவன் வச்சிருக்கேன்றியா. வாங்க பஞ்சாயத்துக்கு போலாம். என்ன தப்பு பண்ணுவாரு? தண்ணி போடுறது எல்லாம் செய்வாரு. என்ன சொல்ல சொன்னா என்ன சொல்லிட்டு இருக்க? கரெக்டா 4 மாசத்துல ஒரு பொண்ணை மேரேஜ் பண்ணிட்டு வந்தார். அதுக்கு என்னத்தான் கூட்டிட்டு போனாரு. மனைவியை கூட்டிட்டு போய் பொண்ணு கேட்பீங்களா? ஓஹோ நானா. ஃபர்ஸ்ட் மேரேஜ், முன்னாடி பண்ணது ஃபேக் மேரேஜ். இவங்க என் வைஃப். அதுக்கு இன்னொரு கல்யாணம் ஆயிடுச்சா? அதுக்கு இன்னொரு கல்யாணம் ஆகி 3 குழந்தைங்க இருக்கு. கல்யாணம் முடிஞ்சு போச்சா? பழக்கம் ஆயிட்டு இப்போ வந்து இந்த மாதிரி சொல்றேன், அவளுக்கு தான் நான் வாழ்க்கை கொடுப்பேன், செய்வேன், அவளோட தான் நான் வாழ்வேன். ஆக்சுவலி இது காதல் இல்ல, காதோலுங்கிறது அவருக்கு தெரியாம போயிடுச்சுல, அதான் அப்படி பேசிட்டு இருக்காரு பாவம். இந்த மாதிரி சொல்றேன், அவளுக்கு தான் நான் வாழ்க்கை கொடுப்பேன், செய்வேன், அவளோட தான் நான் வாழ்வேன். வாழ்ந்தா இவளோட தான் வாழணும். கூப்பிட்டு வந்து சொன்னேன், இனிமே விட்டுருமா, அவருக்கு தேவையில்லாத பழக்கம், எல்லார்ட்டுமே இப்படிதான் வாக்கு கொடுப்பாரு. நான் வாழற கடைசி செகண்ட் வரைக்கும் உன் கூடவே இருக்கணும்னு தோணுது. அப்படி நிறைய இருக்கா? நிறையனா நிறைய தான், அதை ஏன் சொல்ல முடியும்? நான் ஒன்னே 19 பொண்ணாமே. ஐ லவ் யூ. रुको जरा सबर करो. நான் சொல்லிட்டேன். 19 பெண்கள் கூட இவங்க ஹஸ்பண்டுக்கு தொடர்பு இருந்திருக்கான். அடங்கொக்காலவதி. இவன் ஆம்பளை ஐட்டமா? இந்த பொண்ணை கட்டினதுக்கு அப்புறம் இன்னொரு பொண்ணு ஒரு பின்னாடி விட போல ஒவ்வொரு பொண்ணு பண்ணி போயிருக்காரு. உங்க தங்கச்சி என்ன பண்ணாரு? அவங்க ஏமாத்தி கூட்டிட்டு வந்து உன்னை நல்லா வச்சுக்கிறேன், இதேதான், இதே டைலாக் தான் சத்தியம் பண்ணுவாரு. எங்க அம்மா மேல சத்தியமா சொல்றேன். உன்கிட்ட சொன்ன விஷயத்த வேற யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன், தெரியுமா? அதான் வீட்டுக்காரர் வந்து கத்தியில குத்தி சண்டையில வந்து தொண்டை கட்டிச்சு. ரொம்ப பயங்கரமான ஆளா இருப்பாரோ? எதுக்கு குத்தினாங்க? அதான் சண்டையில வந்து இவரோட தொடர்புன்னா அப்படி பச்சையா சொல்ல முடியாது, ஒரு யூகமா சொல்லலாம். அது இவர் கூட தொடர்பு இல்லாததுக்கு முன்னே எங்க மேல அதிகமா சந்தேகம் அவருக்கு. உனக்கு அவனுக்கு கள்ள தொடர்பு, நீ ஒரு கல்வனின் காதலி. அவர் கல்யாணம் ஆனது எனக்கு தெரியாது, கல்யாணம் ஆகி 2 குழந்தை இருக்கு, எனக்கு தெரியவே தெரியாது. இவங்க தான் நம்ம பொண்ணை கேட்க வந்தாங்க. அதான் மேடம் 2 வருஷம் லவ் பண்ணோம். 2 வருஷம் லவ் பண்ணி 3ஆவது வருஷத்துக்கு அப்புறம் தான் உங்களுக்கு கல்யாணம் ஆகி குழந்தைங்க இருக்குது எனக்கு தெரிய வந்தது. ஒண்ணும் தெரியாத பாப்பா அட உள்ள வச்சு போட்டாடா தாப்பா. அதுக்கப்புறம் முருகங்கர் வந்து நான் வாழ்றேன், நான் உனக்கு வாழ்க்கை கொடுக்குறேன், நீ என்னோட தான் வாழணும் அப்படின்னு ஒரு வருஷமா என் பின்னாலே சுத்தினாரு. இவருக்கு இதான் வேலை. சரி, நீங்க 2 வாட்டி பாத்தீங்கல்ல, அதுக்கப்புறம் அவரோட தொடர்பு இருந்ததா? ஒரு 4-5 மாசமா பேச்சுவார்த்தை தான் மேடம் இருந்துச்சு. ஓஹோ, ஓ வாழ்க்கை எப்படி போயிட்டு இருக்கா? நேத்து வரைக்கும் நீ போன்ல பேசவே இல்லை. போன் பேசல. என் பொண்டாட்டி போயிட்டா, இப்ப சொல்லுடியா செல்லம். போயிட்டாளா? முதல்ல உன் பொண்டாட்டி தலையில கள்ள தூக்கி போட்டு அவளை கொன்னுடு, இல்லனா டைவர்ஸ் பண்ணி அவளை எங்கயாவது துரத்தி விடு. நேத்து போன்ல பேசல மேடம். பேசணும் மேடம். சார் நான் வேணும்னு பண்ணல சார். நீங்க ஏற்கனவே கல்யாணம் ஆகி போச்சு, அவங்க குழந்தைங்க இருக்குதுன்னு தான் மேடம் நான் விட்டு கொடுத்து வந்தேன். அன்னைக்கு நான் வாழணும்னு பிடிவாதமா வாழ்ந்தேன், நான் வாழ்ந்துட கூடாதா? இதுக்கெல்லாம் பேர் எனக்கு தெரியுமா? Why party, you know? He calls her why party. அப்படி எல்லாம் 2 பொண்டாட்டியோட வாழ முடியாதுமா. மனைவி இருக்கும்போது இன்னொரு திருமணம் செல்லவே செல்லாது. செல்லாது பாப்பா. முருகன், எத்தனை பொண்டாட்டி உங்களுக்கு? 19ஆ 20ஆ? இல்ல நான் ஒரு மன்மத குஞ்சி தெரியாதா கேக்குறேன். இந்த பொண்ணை பார்த்தாலும் நான் பாத்துக்கிறேன் சொல்வீங்களாமே? அட் a டைம் 20 செலக்ட் பண்ணுவோம், அதுல 10 ஃபில்டர் பண்ணுவோம், 5 வொர்க் அவுட் பண்ணுவோம், 3 பிக் அப் பண்ணுவோம். இவங்க தங்கச்சியோட தொடர்பு இருந்ததா உங்களுக்கு? அப்ப இருந்தது. அப்ப இருந்ததா? ஓ, சீசனுக்கு சீசன் மாறுமோ முருகன்? என்ன மாதிரி பசங்க என்ன நினைச்ச? உன்ன மாதிரி ஒரே பொண்ண லவ் பண்ணி ஒரே பொண்ண கல்யாணம் பண்ணி உங்களோட குப்பை கொட்டணும் நினைச்சா? அவங்களை கூட்டிட்டு வந்தீங்க வீட்டுக்கு? இப்போ சொல்லிட்டு ஆயிடுச்சு. என்ன பண்ண முடியும்? என்ன பண்ண முடியுமா? ஊருக்குள்ள நான் பெரிய மனுஷன்டி, வெப்பாட்டி வைக்கலன்னா என்ன எவனாவது பெரிய மனுஷன் ஏத்துக்குவானாடி? நீங்க இப்படி இஷ்டத்துக்கு பொண்டாட்டி தேடிக்கிறீங்கல்ல, அவங்க அப்படி பண்ணா நீங்க உங்களுக்கு ஓகேயா? இவர் மட்டும் எவ கூட வேணா படுத்துட்டு எவ கூட வேணா இருப்பேன், ஆனா நான் மட்டும் கல்யாணாலும் கணவன் புல்லானாலும் புருஷன் இருக்கணும் எக்ஸ்பெக்ட் பண்றது எந்த விதத்துல நியாயம்? கரெக்ட், நியாயமான பேச்சுப்பா. இப்ப என்ன வந்துருச்சு, இனிமே விட போறீங்களா இல்லையா? இதான் பேச்சு. நான் ஒரு எல்லாம் கிடையாது. எனக்கு வேணாம். 2 பேருக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருங்கம்மா. முதல் புருஷன் உயிரோடு இருக்கும்போது எப்படி 2 பேரும் கல்யாணம் பண்ணி வைப்பீங்க? முதல் புருஷனா? நீ உன் பொண்டாட்டி பிள்ளை நீ பாத்தியா? என் பிள்ளைங்க வச்சு நான் காப்பாத்திக்கிறேன். 10 வருஷம் கழிச்சு பாப்பாங்க, வயசாகி தள்ளாடிட்டு இருக்கும்போது அதெல்லாம் மறுபடியும் இதெல்லாம் வம்புதான் வரும். இங்க பாரு, காலம் பூரா சக்காலத்தி சண்டை போட என்னால முடியாது. இந்த மேடையில உட்காந்து ஒரு மறு கல்யாணம் பண்ணி வச்சிருங்க. காதலா இருந்தா கல்யாணம் பண்ணி வைக்கலாம், ஆனா இது கள்ள காதலாச்சே. அந்த பொண்ணை கூட்டிட்டு போயிட்டு இன்னொரு பொண்ணு கேக்குறது யாரா நீ? இவ்வளவு டேலண்டடா இரு. அதுக்கு நெஞ்சு
கல்யாணம் பண்ணிக்கிறது, அடங்கம்மால தங்கச்சி வீட்டுல கொண்டு வந்து உட்காந்து அவளோட தொடர்பு வச்சுக்கிறது. டேய் உன்னால சும்மா இருக்க முடியாதடா. லவ் பண்ணும்போது சொன்னீங்களா கல்யாணம் ஆயிடுச்சுன்னு? அவங்க சொல்ற கல்யாணம் சொல்ல அவ்வளவுதான். கல்யாணம் பண்ணும்போது சொல்லியாச்சு. ஏன் லவ் பண்ணீங்க? பொண்டாட்டி இருக்கும்போது எனக்கு அந்த பொண்ணை லவ் பண்ணீங்க? ஏன் லவ்னா ஒண்ணுதான் இருக்க மாதிரி ரெண்டு கூட இருக்க முடியாதாங்க? எனக்கு பிடிச்சிருந்தது லவ் பண்ணேன். ஓ அப்படியாப்பா அடங்கு ஒக்கால ஒரு இப்போ அது கண் முழிச்சுக்கோ, ஒழுக்கமா வாழு. ஐயா இவ்வளவு நாளா மூடி கிடந்த அறிவு கண்ண நீங்க திறந்துட்டீங்கயா. 9 மணில இருந்து 12 வரை ஃப்ரீ டாக் டைம். எல்லா கள்ளக்காதலும் அந்த டைம்ல தான். கண்டு விட்டாளையா, சூச்சமத்தை கண்டு விட்டாளே. விதத்துக்கு பேர் வாரு. இதுக்கு எல்லாம் காரணம் நீங்கதாம்மா. நீங்க என்ன பண்றீங்க? அவர் இல்லாம நான் வாழ முடியாது அப்படி இப்படி சொல்றீங்க. இந்த வெங்காய பேச்சு ஒண்ணும் குறைச்சல இல்ல. இவ்வளவு தூரம் ஒரு பொண்ண நோ அடிக்க முடியுமோ, எவ்வளவு தூரம் அவமானப்படுத்த முடியுமோ அவ்வளவு தூரம் பண்ணியிருக்காரு மிஸ்டர் முருகன். என்ன பண்ண சார்? எத்தனை பேர் பாக்குறோம் தெரியுமா? இங்க பொண்டாட்டி தங்கச்சி மேல கைய வச்சிருக்காரு இவரு. இந்த வாழ்க்கை கொடுக்கல்னா என்னது? வாழ்க்கை கொடுக்கணும்னா அவளுக்கும் நானும் ஒரு வீட்டுக்கார மாதிரி இருந்து எல்லாம் வீட்டுக்காரர் மாறி இருக்கிறதா? இது என்ன? அரே நீ அப்பா தான் தாலி அப்பா கட்டுவேன். மாதிரி நான் தாலி இருக்கிற, அண்ணன் மாதிரி இருக்கன்னு கேட்டிருக்கேன். வீட்டுக்காரர் மாதிரி இருக்கிற. புதுசா இருக்குனே, புதுசா இருக்கு. வீட்டுக்காரர் தாங்க. அவளுக்கு நான் அப்ப அவருக்கு இருக்கிற வீட்டுக்காரர் வீட்டுக்காரர் அவர் எங்க? வீட்டுக்காரர் எனக்கு அடுத்து தான் அவரு. நான் தான் முதல் வீட்டுக்காரர். போதுமா? அவளுக்கு நான் தான் முதல் வீட்டுக்காரர். உனக்கு இத்தனை பேரா? நமக்கு ஒண்ணுமே இல்ல. நான் தான் முதல் வீட்டுக்காரர். அப்ப எத்தனை பொண்டாட்டி இருக்கு உங்களுக்கு? 2 பொண்டாட்டி தான். 2 நொட்டுவாங்க. நிச்சிரு கிச்சிரு போறடா. 2 பொண்டாட்டி முடியாதுங்க. வாழ முடியாது. வாழ உலகத்துல முடியாது. வாழ்றாங்க. நிறுத்துறா. இதுக்கெல்லாம் பேர் எனக்கு தெரியுமா? கள்ளக்காதல். என்ன பண்ண முடியும்? என்ன பண்ண முடியுமா? என்ன பண்ண போறீங்க அப்புறம்? உள்ள தூக்கி வைக்க போறீங்களா? உண்மை தூக்கி உள்ள தூக்கி போட்டா ஜாலியா நல்லா களி சாப்பிட்டு உள்ள உட்காருவீங்க. அந்த பொண்ணுக்கு மேடம் 3 பேரை நான் முக்கியமான வேணா முன்னால அவர் சொன்னார்ல ஊர்ல நிறைய 2 பொண்டாட்டிக்காரங்க இருக்காங்கன்னு. சம்மதமானா 3 பேர் போய் வாழ்ந்துங்க. எங்களுக்கு நாங்க எதுவும் கேட்க- ட்ரிபிள்ஸா? இதுல யார் விளையாடுறீங்க? நீங்க விளையாடுறீங்களா? மேடம் என் வாழ்க்கையில விளையாடுறாங்க மேடம். நீ வாழ்றதே கேடு கெட்ட வாழ்க்கை. இத நான் வேற வந்து கெடுக்கணுமா? முதல்ல முறையா வாழ கத்துக்க. அவர் எப்படி என்ன வந்து இது முடியும்? அது ஸ்ட்ரிக்ட்டா சொல்லிடுவார். அதான் நீ இனிமே என் பின்னால வரக்கூடாது, நானும் உங்ககிட்ட இனிமே பேச மாட்டேன், அவ்வளவுதான் என் முடிவு. கல்யாணம் ஆகி 10 வருஷம் ஆச்சு புருஷனோட வாழ்ந்துட்டு இவரோட மறுபடியும் கனெக்ஷன் ஆனது மன்னிக்கவே முடியாது. அப்படிங்களா? ரொம்ப ரொம்ப சாரி சார். நீங்க முடிவு பண்ண இவங்க வேணுமா இவங்க வேணுமா? எனக்கு லவ்னா அது நீங்க ரெண்டு தாங்க. யாரோ ஒருத்தர் தான் முடிவு பண்ணிடுங்க. யாரோ ஒருத்தர் எப்படி பண்ணுங்க? என் ஹார்ட்டை 2ஆ கட் பண்ணி உங்க 2 பேருக்கு சிம்மாசனம் போட்டு ஒரே மாதிரி உட்கார வச்சிருக்கேங்க. ஐ லவ் யூ டூங்க. இல்ல அவங்க கூட வாழறதுக்கு 2 பேரும் அவங்களோட சேர்ந்து வாழறதுக்கு அவங்களுக்கு 2 பேருமே எனக்கு வேண்டாம் மேடம். அவ்வளவுதான், 2 பேருமே எனக்கு வேண்டாம். ஓகே. கிட்டியே மயங்கி கிடக்குற அளவுக்கு நீ என்ன அவ்வளவு பெரிய மன்மத கொஞ்சா பட்டா? வேற யாராவது இன்னொரு பொண்ணு வாழ்க்கையில எதுவுமே வேண்டாம். பொம்பளே எனக்கு எதுவும் வேண்டாம். போடா டேய், வீட்ல ஏதாவது வேலை இருந்தா போய் பாரு. நீ எப்படி துடிக்கிற அதே மாதிரி அதுவும் தான் துடிக்கும். அது தெரிஞ்சுக்கோ. பாருங்க பாவிங்களா. எனக்காக பெத்தவங்களே விட்டுட்டு வந்திருக்கா சார். உனக்காக பெத்தவங்களே விட்டுட்டு வரலமா, பெத்ததை விட்டுட்டு வந்திருக்குது. அவளை கல்யாணம் பண்ணனும். நீங்க உத்தமனா இருந்திருக்கணும். முந்தா நேத்து ஒரு பொண்ணோட வந்த, நேத்து ஒரு பொண்ணோட வந்த, இன்னைக்கு வேற ஒரு பொண்ணா? கட்டின பொண்டாட்டிக்கு துரோகம் பண்றியே, உனக்கெல்லாம் வெக்கமா இல்ல? எதுக்கு அழுகுற? நீங்க ஏன் அழுவுறீங்க? அவங்க 19 பொண்டாட்டி வச்சுப்பாங்க, சந்தோஷமா சிரிச்சிட்டு இருக்கணும். இல்ல எனக்குலாம் ஜாலியா தான் இருக்கு. நம்ம என்ன டூருக்கு வந்திருக்கோம் ஜாலியா இருக்கிறதுக்கு? போ. 19 பொண்டாட்டி வச்சுப்பாரு. ஓகேயா? ஓகே லட்சுமி. பொண்டாட்டி சொல்லி வச்சிருக்காங்க. ஏன் 100 எல்லாம் சொல்லி வச்சிருக்க? 100 பொண்டாட்டி இட்டுக்கற அவளுக்கு அவ்வளவு ஆசை 100 வகைப்பா, இது 100 சுவைப்பா. 100 போலிய செஞ்சுரி அடிக்கலையான்னு அவருக்கு குறை. இதுலதான் இப்ப உனக்கு கௌரவ குறைச்சலா போச்சா? எனக்கு தூரத்தெல்லாம் நொறுக்கி போயிட்டாங்க. நேரம் நான் நிறைய படம் பாப்பியோ லட்சுமி? பயங்கர டயலாகா விடுற. ஓவர் பெர்ஃபார்மன்ஸ் பண்ண கொன்னுடுவேன். எல்லாம் அந்த பொண்ணோட வாழ்வேன்னு சொல்றீங்கல்ல, அந்த மாதிரி இன்னொரு புருஷனோட உங்க கூடயும் சேர்ந்து வாழ்வேன்னு சொன்னா நீங்க ஏத்துப்பீங்களா? மாட்னாடா மானஸ்த. இந்த மாதிரி ஆள் கிடையாது முருகன், தெரிஞ்சுங்க. முருகா வந்து 19 பொண்டாட்டி வச்சுக்கிறது ஆளு. 500 பொண்டாட்டி கூட வச்சுக்கலாம். அது அவன் திறமை மேடம். அந்த பாவி அப்படியே. முத்துரதம் போல சுத்தி வரும் பெண்கள் முத்தமழைக்கேனாக. நீங்க பக்கத்துல போய் உட்காருங்க. நான் போய் உட்கார்ந்து. ரெடி. அட பாவிங்களா. அட பாவியலா, இப்படி தாண்டா அசிங்கப்படுறதுனா வாழ்க்கையில. அப்புறம் வீட்ல போய் லவ் பண்ணலாம் போங்க. என்ன வேலை? இங்க உட்கார்ந்து லவ் பண்ணாதீங்க போங்க. வெரி இன்ட்ரஸ்டிங் பட் ஐ டோன்ட் கேர்.